வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை வலுப்படுத்த இபிஎஸ் தீவிரம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாகை, மயிலாடுதுறை அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தினார். இதன் பின் பேசிய அதிமுகவின் OS மணியன், பேரவைத் தேர்தலில் நிர்வாகிகள் சந்தித்த பிரச்சனைகள், வெற்றி தோல்வி குறித்து இபிஎஸ் கேட்டறிந்ததாக தெரிவித்தார். நிர்வாகிகளின் கருத்திற்கு ஏற்ப அதிமுகவை வழிநடத்துவோம் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளதாக கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலை சந்தித்த அதிமுக தயாராக இருக்கிறதாகவும் என்றும் அவர் கேட்டிருந்தார். அதற்கும் தயாராக இருப்பதாக தங்களுடைய நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் அதிமுகவை இன்னும் பலப்படுத்த முயற்சியில் அதிமுகவை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது பெருமிதத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறாராம். தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இதனால் என்ன பண்ண போகிறார், ஏது செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள்.